குட் மார்னிங் ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த இந்த கமகம ஷோல சூப்பரான ஈஸியான ஹெல்தியான பிரெட் கட்லெட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். பிரெட் கட்லெட் செய்ய தேவையான பொருட்கள்: பிரெட் துண்டுகள் 5, வெங்காயம் 1, கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், ரவை 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன். ஸோ பிரெட் கட்லெட் இது செய்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு. எல்லாமே வீட்டில் எப்போவுமே நம்ம கிட்ட இருக்கும். யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா நீங்கள் டக்குன்னு இதை ட்ரை பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து பிரெட் எடுத்துருக்கோம். நீங்கள் எந்த பிரெட் எடுத்தாலும் ஓகே தான். ஸோ இந்த கார்னர் எல்லாம் யூஸ்வலாக எடுப்போம். இந்த கட்லெட்டுக்கு அதெல்லாம் எடுக்க வேண்டாம். நீங்கள் அப்படியே சும்மா ரஃப்பாக சாப் பண்ணி இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு சின்ன வெங்காயம் இருந்தால், அதாவது மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் இருந்தால் போதும். ஸோ வெங்காயம் சேர்த்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த குட்டி மிளகாய் பார்த்தீங்கன்னா நல்லா காரமாக இருக்கும். ஸோ 1 இல்லை 2 போட்டாலுமே நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு 2 போட்டிருக்கோம். அடுத்தது கரம் மசாலா. உங்ககிட்ட பவுடராக இருந்தால் இப்படி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக சோம்பு, ஒரு 2 ஏலக்காய், 2 பட்டை, கிராம்பு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அடுத்தது மஞ்சள் தூள். ஸோ இப்போது இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா ஓட விடுவோம். தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக, அதாவது அந்த மிக்சி ஜார் வந்து சுற்றுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். இப்போது இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அதாவது ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி நிறைய விட்டு அரைக்காதீங்க. இந்த அளவுக்கு, அதாவது கையில் வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். ஆனால் ப்ரெட்டும் அந்த வெங்காயம்லாம் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறைன்னு இருக்கட்டும். ஸோ இப்போது இதில் கடலை மாவு சேர்க்க போகிறோம். அந்த ஈரத்தன்மையை வந்து கம்மி பண்ணுறதுக்காக கடலை மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இதுலேயே வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கடலை மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம கையில் தான் மிக்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஈரப்பதம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த பக்கம் தவாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக, அதாவது ஷாலோ ஃப்ரை கூட இல்லை, அதுக்கும் கம்மியாக தான் எண்ணெய் விட்டுருக்கோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி வந்து நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ஓவல் ஷேப்பில் பண்ணிக்கலாம். இல்லை கட்லெட் அந்த கட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்குள்ளே வச்சு கூட ஷேப் பண்ணிக்கலாம். இப்போது கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். நம்ம டீப் ஃப்ரை பண்ணாததுனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தின்னாவே போட்டால் நல்லது. பார்த்தீங்கன்னா ரவையை வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரீசரில் கூட ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்புறமா பொரிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெடியாக இருக்குது. ஸோ அப்படியும் பொரிச்சிக்கலாம். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாக இருக்குது. தவால அப்படியே வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட்லெட் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த அந்த ரவை வந்து கோட்டிங் லைட்டாக ப்ரௌன் ஆகிருக்கும். இதுக்கு மேலே ப்ரௌன் ஆக வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பிரெட்டு தான் சேர்த்துருக்கோம் இதில். ஸோ ஈஸியாக கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு வெந்துடும். ஸோ இப்போ வந்து இதை எடுத்துடலாம்.
இந்த கட்லெட் கூட நீங்கள் வந்து ஒரு புதினா சட்னியோட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இல்லைனா சிம்பிளாக கெச்சப் வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். யம்மியான, டேஸ்டியான, ஈஸியான பிரெட் கட்லெட் எப்படி பண்றதுன்னு பார்த்தீங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல நான் உங்கள மறுபடியும் மீட் பண்றேன். அதுவரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் சுஜா.